பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் தூங்கும் போது அவங்களோட கனவுல மாடு ஓடி வந்து முட்டுற மாதிரி இருந்திருக்கு. உடனே குழப்பமான அந்த பெண் மறுநாளே மலை பகுதியில இருக்க அவங்க சாமியை போய் கும்பிட்டுட்டு வரலாம்னு முடிவு பண்ணி அவங்க கணவர்கிட்ட சொல்லி 2 பேரும் மலை ஏறி போயிருக்காங்க. மாலை பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு போன கணவன் மனைவி சாமிக்கு போட்டு வழிபட்டுட்டு பாதி வழியில வரும்போது மனைவி பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. அடுத்த நொடியே திரும்பி பார்த்த கணவன் மனைவி அவங்கள சுற்றி யாருமே இல்லைன்றத உணர்ந்து எதுவும் பேசாம நடந்து வரும்போது ரொம்ப வயசான ஒரு பாட்டி அவங்கள நோக்கி ஓடி வந்து கோவில் பூசாரி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. உடனே கணவன் மனைவி கோவில்ல பூசாரி இல்லாததுனால நம்மளா தானே மாலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம், பாட்டி யார சொல்றாங்கன்னு புரியாம பாட்டிய பின்தொடர்ந்து போய் பார்க்கும்போது பாட்டி சாமிக்கு பக்கத்துல கைய காமிச்சு இங்கதான் வெள்ளை வேஷ்டி தலப்பா கட்டி ஒருத்தர் நின்று உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு, அதுக்குள்ள காணாமேன்னு பதட்டத்தோட அவரை தேடி இருக்காங்க. உடனே குழப்பமான கணவன் சாமி சிலைக்கு கொஞ்சம் தொலைவுல இருந்த சாமியோட காஞ்சு போன மாலைகள் தீப்பிடிச்சு எரியறத கவனிச்சு அரண்டு போய் பக்கத்துல இருந்த ஓடையில தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து ஊத்தி தீய அணைச்சிருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில மணி நேரங்கள் ஆகியும் பூசாரி அங்க வராததுனாலையும் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாததுனாலையும் தீ எரியறத கண்ட காமிக்கிறதுக்காக அவங்க சாமி தான் பூசாரி ரூபத்துல வந்து பாட்டிட்ட சொல்லி கணவன் மனைவியை கூப்பிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கெட்ட கனவு வரல, கெட்ட விஷயங்கள் நடக்கலன்னு சொல்றாங்க.